கூட்டணி கட்சிகள், என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், இவர்களுடைய நிலை 26லும் 26க்கு பிறகும் எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்கும். ஒருவேளை இந்த தேர்தலையே கிட்டத்தட்ட நெருங்கி 2016 மாதிரி வந்துடலாம். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ரிசல்ட்டே 2016 ரிப்பீட் அல்லது ரிவர்ஸ் மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். 2016ல உங்களுக்கு நினைவு இருக்கும், எந்த கூட்டணி கட்சிகளுமே இல்லாத ஒரு காங்கிரஸ் தவிர வேறு யாருமே கிடையாது. கம்யூனிஸ்டுகள் அமையாத முதல் சட்டமன்றமே இருந்துச்சு. கம்யூனிஸ்டுகள் ஒருத்தர் கூட உள்ள போல. 3 சின்னம் தான். ரெட்டல, உதயசூரியன், கை. அது கையும் சமாளிச்சு உள்ள வந்ததுனால, கூட்டணியில் வந்ததுனால வேற யாருமே கிடையாதுங்கிற நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாமே மக்கள் நல கூட்டணி போயிட்டு மதிமுக கிடையாது, விடுதலை சிறுத்தை கிடையாது, 2 கம்யூனிஸ்ட் கிடையாது, இப்போ தமாக கிடையாது, தேமுதிக கிடையாதுன்னு எந்தெந்த கட்சியெல்லாம் நாங்கெல்லாம் யார் தெரியுமா சொல்லிட்டு இருந்தோம். எந்த கட்சியுமே இல்லாம ஒரு சட்டசபை அமைஞ்சு பார்த்தோம். ஏடிஎம்கே டிஎம்கே 2 தான் பெருசா குலைச்சினாங்க அப்படி பார்த்தோம். அந்த மாதிரியான நிலைமை வரக்கூடிய வாய்ப்பு இந்த கூட்டணி கட்சிகளுக்கு உண்டு. அவர்கள் தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கான முயற்சிகளை ஆண்டுதோறும் எடுக்காமல், மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தாமல், எலெக்ஷன் நேரத்தில் ஒரு கூட்டணி சேர்ந்துக்கிடுவோம், அந்த கூட்டணி கட்சியை நமக்கு எல்லாம் பார்த்துக்கிடுவோம். நம்ம பார்த்தோம்ல, மயிலாப்பூருடைய சட்டமன்ற திமுக வேட்பாளர் வேலூருடைய உதவியாளர் ஒருத்தர் அமௌண்ட் கிடைச்சது, அதில் பேர்லாம் எழுதி வச்சிருந்தாரு, அப்புறம் இந்திய கம்யூனிஸ்டுக்கு இவ்வளவு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு இவ்வளவுன்னு ரொம்ப டிசிப்ளினாக எழுதி வச்சிருந்தாரு, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. செய்திகளில் வர்றதை நம்ம பார்த்தோம்.